My dear students, this is class 12 maths chapter 2 exercise 2.5 question number 2 பார்க்க போறோம். For any two complex number z1 z2 such that mod z1 equal to mod z2 equal to 1 and z1 z2 is not equal to minus 1. அது ஏன்னா denominatorல 0 வரக்கூடாதுன்றதுனால இந்த இடத்துல minus 1 வச்சா denominator 0 ஆயிடும்ல, அதனால தான் இந்த ஸ்டேட்மெண்ட். Then show z1 plus z2 by 1 plus z1 z2 is a real number. ஓகே, இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா இவங்க எதை வந்து ரியல் நம்பர்னு ஷோ பண்ண சொல்லியிருக்காங்களோ அதே ஜட்டுன்னு எடுத்துக்கிறேன். z ஈக்குவல் டு z1 ப்ளஸ் z2 பை 1 ப்ளஸ் z1 z2. ஓகேவா? இப்போ நான் வந்து z ஈக்குவல் டு z பார் அப்படின்ற இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வந்துட்டேன்னா தென் z இஸ் ரியல்னு சொல்லிடலாம். ஓகே, சரி. இப்போ நான் சம்முக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை எடுத்துக்கிறேன். அதாவது mod z1 ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும். என்னென்னா mod z ஸ்கொயர் ஈக்குவல் டு z இன்ட்டு z பார். ஸோ இதை வந்து இங்கே அப்ளை பண்ண போகிறேன். mod z1க்கு ஸ்கொயர் பண்ணிக்கிறேன் ஈக்குவல் டு 1க்கு ஸ்கொயர் பண்ணாலும் 1 தானே. ஸோ 1க்கு ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான். இப்போ இதுக்கு பதிலாக நான் z1 பார் அப்படின்னு எழுதிக்கிறேன் ஈக்குவல் டு 1ன்னு போடுறேன். அப்போ z1 பார் யார்? இந்த z1 அந்தாட்ட போனதுன்னா 1க்கு அடியில் போயிடும், 1 பை z1. சரி, அதே போல் mod z2க்கும் ஈக்குவல் டு 1 தான் வேல்யூ. அப்போ ரெண்டு சைடில் ஸ்கொயர் பண்ணும்போது mod z2 ஸ்கொயர் 1க்கு ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான் வரும். தென் இதுக்கு பதிலாக நான் z2 பார் அப்படின்னு எழுதுகிறேன் ஈக்குவல் டு 1. தென் z2 பார் ஈக்குவல் டு 1 பை z2. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை நான் இங்கே சம்மில் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போது ஜட்டுக்கு வாங்க. இது வந்து ஜட்டு. அப்போ z பார் அப்படின்னா இது மொத்தத்துக்கும் சேர்த்து பார் போடணும். z1 ப்ளஸ் z2 பை 1 ப்ளஸ் z1 z2, இது மொத்தத்துக்கும் சேர்த்து பார். இப்போ நம்ம டிவிஷனில் இருக்கும்போது இந்த பாரை செப்பரேட்டாக நியூமரேட்டர் அண்ட் டினோமினேட்டர் போட்டுக்கலாம்ல. அப்போ z1 ப்ளஸ் z2க்கு தனியாக பார் பை 1 ப்ளஸ் z1 z2க்கு தனியாக பார். ஓகே, இப்போ இந்த பாரை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அதாவது கான்ஜுகேட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ப்ராப்பர்ட்டிஸில் ரெண்டுத்துக்கும் சேர்த்து பார் இருந்தால் நம்ம பிரித்து போட்டுக்கலாமா, ஆனால் மாடலில் பண்ண முடியாதது போல். ஓகேவா? ஸோ z1க்கு தனியாக பார், z2க்கு தனியாக பார் நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? அதே போல் z1 z2 ரெண்டுத்துக்கும் சேர்த்து பார் இருந்தால் இதையும் நம்ம பிரித்து போட்டுக்கலாம், z1 பார் இன்ட்டு z2 பார். ஸோ இப்போ இங்கே வாங்க, இதை வந்து ஃபர்தராக z1க்கு தனியாக பார், z2க்கு தனியாக பார் பிரித்து போட்டேன்ப்பா. அப்புறம் இங்கேயும் 1க்கு தனியாக பார், z1 z2 பாருங்கள், இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இதை கூட பிரித்து போட்டுக்கிறேன். z1க்கு தனியாக பார், z2க்கு தனியாக பார். ஓகே, இப்போ இந்த 1 பார் அப்படின்றதுல உங்களுக்கு டவுட் வரலாம். பாருங்கள், 1 பார்ன்றது ஒன்றும் இல்லை, இது காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருந்தால் 1 ப்ளஸ் 0i, அதுக்கு பார் போட்டால் மறுபடியும் 1 மைனஸ் 0iன்னு வரும். அதாவது 1 தாங்க அது. ஸோ இதை புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த 1 பாரை மட்டும் செப்பரேட்டாக எடுத்து உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நல்லா கவனிங்க இதை. இப்போது z1 பாருக்கும் z2 பாருக்கும் நான் ஆன்சர் எடுத்து வச்சுருக்கேன்ல இங்கே, அது யூஸ் பண்ண போகிறேன். z1 பாருக்கு என்ன ஆன்சர்? 1 பை z1. z2 பாருக்கு 1 பை z2. சரி, இப்போ டினாமினேட்டருக்கு வாங்க. 1 பாருக்கு இதோ பாருங்கள் 1 தான், 1 பாருக்கு ஆன்சர் 1 தான். அடுத்து z1 பாருக்கு 1 பை z1. அகைன் z2 பாருக்கு 1 பை z2. ஓகே, இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு எல்சிஎம் எடுக்கலாம். என்ன வரும்? z1 z2க்கு எல்சிஎம் எடுத்தால் z1 இன்ட்டு z2 தான். அப்போ z2ஆல் இங்கே பெருக்கணும், z1ஆல் இங்கே பெருக்கணும். அப்போது மேலே z1 ப்ளஸ் z2 திரும்ப வரப்போகுது. சரி, இப்போ டினாமினேட்டர் வாங்க. இப்போ இதுக்கு அடியில் ஒரு 1 போட்டுக்கலாமா? z1 இன்ட்டு z2 இது ஏற்கனவே, z1 இன்ட்டு z2க்கும் 1க்கும் எல்சிஎம் எடுத்தால் அதே தான் வரும், z1 z2. அப்போது இங்கே மேலக்கில் 1 இருக்குது, எல்சிஎம் ஆக்கிறதுக்காக நியூமரேட்டர் நம்ம z1 z2ஆல் பெருக்கணும் இல்லையா. அப்போ z1 z2. இப்போ எல்சிஎம்முக்கு மேலே என்ன இருக்குது பாருங்கள், இது வந்து எல்சிஎம்முக்கு மேலே என்ன இருக்குன்னா பெருக்கல் குறி இல்லையா. ஸோ 1 இன்ட்டு 1 1 தான் வரும். ஓகே,
இப்போது இதை ஃபைனல் பண்ணிடலாம். இப்போ டினாமினேட்டரில் பாருங்கள், இங்கே Z1 Z2, இங்கே Z1 Z2, அதை அடிச்சிடலாம். அப்போ மேலே Z1 + Z2 பை கீழே 1 + Z1 Z2. ஓகே, இப்போது இது யார் பாருங்கள், Z தான். பாருங்கள் ஸ்டார்டிங் Z யார், Z1 + Z2 பை 1 + Z1 Z2. நான் இப்போ Z பார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன், எங்கே வந்து எண்ட் ஆகிட்டேன், Zல எண்ட் ஆகிட்டேன். தட் இம்ப்ளைஸ் Z = Z பார். ஸோ இதை வச்சு நம்ம Z இஸ் ரியல்னு சொல்லிடலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.